எல்லாம் டெக்னாலஜி. ட்விட்டர் ஆகட்டும், அப்புறம் நான் இன்ஸ்டாகிராமில் கூட நான் பார்த்தேன். அதில் என்ன ஒரு விஷயம் போட்டிருந்தாங்கன்னா, பையன் பிடிச்சிட்டான் வேர்டை தான் மென்ஷன் பண்ணி எல்லா இடத்துலையுமே போட்டிருந்தாங்க. இது ஒரு சிம்பிள் விஷயமா இருக்கலாம், இதை பற்றிலாம் யாருமே பெருசாக பேச மாட்டாங்க. பட் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அந்த பையன் பிடிச்சிட்டான்ற ஒரு விஷயம். ஸோ இது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கலாய்ப்பாங்க. டேய் கொடுத்து வச்சவனா நீ சத்தியமாக அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு இல்லை, கண்டிப்பாக அந்த பையனை நீங்கள் கேட்டாலே சொல்லுவாங்க. சில பேர் அதை இன்டென்ஷனலாக பண்ணாலும் நினச்சிக்கிட்டா அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான்னு நீங்கள் கொஞ்ச நேரம் யோசிச்சிங்களா? இந்த மாதிரி ஒரு சின்ன ஹெல்ப் தடிக்க எங்கனாச்சும் ஒரு மெயினான இடத்துல விழும்போது கூட பசங்க பொண்ணுங்களுக்கு மேல கை வச்சு அந்த டைம்ல ஹெல்ப் பண்றதுக்கு யோசிப்பாங்க. இது எனக்கே பர்சனலா நடந்திருக்கு. நான் காலேஜ் படிக்கும் போது என் காலேஜ்ல அந்த பொண்ணு கொஞ்சம் ஃபேமஸ், ஓகேவா? அவ தடுக்கி விழுந்துட்டா. தடுக்கி விழுகும் போது நான் அவங்கள கிராப் பண்ணும் போது என்னால எப்படி கிராப் பண்ண முடியுமோ அந்த டைம்ல நான் அப்படிதான் கிராப். உடனே இவனுங்க எல்லா கிளாஸ் பசங்களும் டேய் என்ன தெரியுமாடா இவன் அந்த பொண்ணை பிடிச்சிட்டான்டா, பிடிச்சி தூக்கிட்டான்டா, அப்படியே பறவை விட்டானுங்க. சொல்றது உங்களுக்கு புரியுதுல நான் எப்படி சொல்றேன்? ஒரு வல்கரான்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி விட்டாங்க. அடுத்த டைம் எனக்கு அந்த பொண்ணு கிளாஸ்ல எனக்கு பார்க்கும்போது கூட எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா இவனுங்க கலாய்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. உண்மையிலேயே ஒரு பொண்ணுங்க எங்கன்னா தட்டி விழுறதோ ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்றது கூட நம்மள இந்த மாதிரி என்ன தப்ப வச்சு நம்மள கலாச்சிருவாங்களோன்ற ஒரு பயம் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. அந்த பொண்ணு சைட்ல இருந்து அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு அந்த பையனை பிடிக்காமே இருந்திருக்கலாம், கீழே ஊந்திருக்கலாம். நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சிடாதீங்கன்னு தான் நான் இங்க கலாய்க்கிறது, இங்க ட்ரால் பண்றது, 18+ பண்றது எல்லாமே பெண்களை சார்ந்துதான் தான் இருக்கு. இப்போ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு எப்போ அது ஃபீல் பண்ணுவாங்கன்னா, அன்டில் அன்லெஸ் அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பெண்களுக்கு இது நடக்கும் போது தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்களே தவிர்த்து அதுக்கு முன்னாடி கலாச்சின்னு தான் இருப்பானுங்க. நான் எதுவும் தப்பாக எதுவும் நான் சொல்லலையே, இதெல்லாம் யாருமே பேச மாட்டாங்க, இதெல்லாம் ஒரு விஷயமான்ட்டு. பட் நான் பேசுவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பேசுறதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ நான் தப்பாக சொல்லலை. என் வீடியோவை பார்த்துட்டு ஒரு 6 பேர் 10 பேர் முன்னாடி டைம் இந்த மாதிரி நான் நடக்குதுனா டே அவன் அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணா அவனை போய் கலாச்சு நான் அங்கே பிடிச்சிட்டான் இங்கே பிடிச்சிட்டான்னு, அப்போ அந்த பொண்ணு என்னடா நினைப்பா அப்படின்ட்டு எதிர்த்து சொல்லுவான்ட்டுக்கு தான் நான் வீடியோ மேக் பண்ணுறது. இப்படி உங்களுக்கு செஞ்சு டாட்டா. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும்